Hello students, நம்ம இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரிக்கான குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பரோட மாடல் பேப்பர் தான் பசங்கள பார்க்கறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு ஒன்னு விட நம்ம பசங்க பக்காவா படிச்சிட்டீங்க. அதுக்கு அப்புறம் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் அந்த क्वेश्चंस நான் கொடுக்கக்கூடிய இந்த क्वेश्चन பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்க நேம் போட்டு அதை கீழ சென்டம்னு போட்டாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவா மார்க் தரமா ஸ்கோர் பண்ணலாம் 100% நான் சொல்றேன். சரிங்களா? சோ அதுக்கு நான் கொடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பிளஸ் இந்த क्वेश्चन பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா மார்க் தரமா ஸ்கோர் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பேப்பர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தொடர்ந்து தெரிஞ்சுக்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணிருங்க. மெயின் மேட்டர் பா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. இப்போ வரைக்கும் போய் ஜாயின் பண்ணாம தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ், வித்அவுட் டிலேஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். So first choose பார்க்கலாம். So first choose போத்துறீங்க the incorrect statement among the following is dash choose பண்ணீங்க. Second one, the boric acid is an acid because the molecule is dash. Third one, assertion pa bond dissection energy of fluorine is greater than chlorine gas. Reason வந்து chlorine has more electronic repulsion than fluorine. Fourth one, permanganate ion changes to dash in acidic medium. Fifth one, CaCl as a அரேஞ்ச்மெண்ட்ஸ் யூனிட். ஓகே, இப்போ சூஸ் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. சரி டேரெக்டாக நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் படிச்சிடுறேன். ஸோ சூஸ்க்கு ஆன்சர்லாம் ஃபஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணுறேங்கப்பா. சரி ஓகே ஸ்டூடெண்ட், சூஸ் பார்த்துருப்பீங்க நம்பர். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு இப்போ 2 மார்க்ஸ்க்குள்ள போயிடலாம்ப்பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி, இனி 6 எழுதுனா போதும். இல்லை 16th வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். 17th கிவ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் குளோரின் வித் கோல்டு NaOH அண்ட் ஹாட் NaOH. 18th டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் among Cr2+ and Fe2+ which is stronger reducing agent. Why? 19th one, distinguish tetrahedral and octahedral voids. 20, write Arrhenius equation and explain the terms involved. 21, explain Williamson's synthesis. 22, what is urotropine, அப்புறம் how is it prepared. 23, write any 2 tests for aldehydes. 24, calculate pH of இந்த தயவு செஞ்சு இதை போட்டு பார்த்தேன். 24 மோஸ்ட்லி ரிப்பீட்டடிவ் கொஸ்டின்னா இந்த 24 சொல்லுவேன். கம்பல்சரி இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லை, அந்த அளவுக்கு அடிக்கடி கேட்பாங்க, படிச்சு வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பார்த்துங்களா. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் யார் எதனா போதும் 33 வந்து கம்பல்சரியாக வரும். சரிங்களா? ஸோ 25th வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் த ஃபாலோவிங் இந்த ப்ராசஸ் மென்ஷன். கிரையோலைட் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். செகண்ட் சப்டிஷன் வந்து சோடியம் சைனைட் இந்த ஃப்ளோத் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஓகேங்களா? So next 26 வந்து describe the structure of diborane. 27, describe the preparation of potassium dichromate. 28, what are isotropy and anisotropy, top most important. 29, give the difference between order and molecular of reaction. 30, define common ion effect, give an example. 31, explain Lucas test to differentiate 3 types of alcohols. இந்த லூகாஸ் டெஸ்ட் கம்பல்சரி படிச்சிருக்கீங்க. உங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறேன், இப்போயே படிச்சிருங்க. சரிங்களா? 32, ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஃபார் ஆல்டோல கண்டென்சேஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பா, டாப் மோஸ்ட் கொஸ்டினில் இந்த ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் 33, how will you prepare malachite green and cinnamic acid from benzaldehyde. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 5 மார்க்ஸ்ப்பா. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 5 out of 5 பக்காவாக அட்டன் பண்ணலாம். நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஓகேங்களா? சப்போஸ் நான் கொடுத்துருக்க வீடியோ பார்க்கல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் பசங்களை, லிங்க் கொடுத்து வைக்கிறேன், அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 34 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வேன் ஆர்கல் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் டைட்டானியம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஆர் how will you identify boron radical. அப்படி இல்லைனா write the anomalous properties of the first element of p block elements. Next 35 வந்து give reason to support that sulfuric acid is a dehydrating agent. அப்படி இல்லைனா write the properties of interhalogen compounds. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் LuOH அப்புறம் LaOH3 which is more basic and why. கம்பேர் lanthanides and actinides, டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி இந்த தடவை கேட்கறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது, படித்து வச்சுருங்க. 36 பா, எக்ஸ்பிளைன் ஸ்காட்கி அண்ட் ஃப்ரென்கெல் டிஃபெக்ட். இதில் டயக்ராம் இருக்கும், டயக்ராம் கம்பல்சரி போட்டுறாதான், அப்போ தான் ஃபுல் மார்க் தருவாங்க, பார்த்துங்க. சரிங்களா? அதேமாதிரி பி வந்து வாட்டர் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டெரைவ் இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஏ ப்ராடக்ட். ஓகேங்களா? 37, வாட்டர் லூயிஸ் ஆக்சிஜன் லூயிஸ் பேசிஸ், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல இந்த 37 இருக்குது, படிச்சு வச்சுருங்கப்பா. டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்ட்ரல் டைலூஷன் ஆஃப் லா. ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ரிப்பீட்டடிவ் கேட்குறாங்க. இந்த 37 தயவு செஞ்சு படிச்சு வச்சுருங்க, இந்த இடம் எதிர்பார்க்கலாம் நீங்கள். பியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், அப்படின்னா டெரைவ் எண்டர்சன் Hasselbalch equation.
38 explain Cope's reaction. இது very very important. அப்புறம் how is phenol prepared from chlorobenzene isopropyl benzene. அப்படி இல்லைனா இது இல்லைனா ஆர் a compound with molecular formula C2H3N on acid hydrolysis gives B which react with thionyl chloride to give compound benzene reacts with compound C in the presence of anhydrous AlCl3 to give compound D on reduction with zinc Hg and concentrated HCl give E. Identify A, B, C and D. Write the equations. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்க. நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் ஓவராலாக பார்த்தாலே போதும் நம்ம பசங்க கெமிஸ்ட்ரியில் பக்காவாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். சரிங்களா 100% கேரண்டியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் போய் ஜாயின் பண்ணாமல் போய் உடனடி ஜாயின் பண்ணுங்கப்பா. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.